தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவித்திரிய நாமத்தினார் ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தகப்பன் வருகிற நாட்களிலும் நம்மோடு இருந்து இந்த கிறிஸ்துவானவர் பிறப்பின் நற்செய்தி காலங்களிலும் மற்றும் காணப்போகிற 2025 ஆண்டுக்குரிய வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். நாம் வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பயப்படாதிருங்கள் ஒரு அருமையான 13ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. யாத்ராகம் 14:13 சொல்கிறாங்க, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். பயப்படாதிருங்கள். மோசே ஐயா சொல்றாங்க மக்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், do not afraid. நீங்கள் இன்னைக்கு நின்று கொண்டிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்னைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாக்குத்தத்தம். நான் உள்ள ஆற்றில் இருக்கிறப்ப தான் இந்த வாசத்தை அந்த 4 பகுதியும் என்ன கனெக்ஷன்ப்பா, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி பாலமாக நான் ஃப்ரிட்ஜு கொண்டு வருதுன்னு கேட்டேன். காலையில் வரை எனக்கு இந்த வெளிப்படலை. இங்கே வந்து பைபிளை திருப்பி வாசிக்கிறப்போ இந்த சகோதரர் இந்த டெக்ஸ்டை வாசிக்கிறப்போ மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். இன்று காண எகிப்தியரை நீங்கள் ஒரு காலம் காண. ஒரு சிறப்பான வாக்குத்தத்தம். உண்மையாகவே 2024 ஆண்டு முழுவதும் நம்மோடு கடந்து வந்தார். பல இக்கட்டுகள், பல வேதனைகள், பல துன்பங்கள், பல சந்தோஷமான காரியங்கள் என் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உண்டு, பல வேதனைகள் உண்டு, நிறைய சந்தோஷமான காரியங்கள். ஆனால் சொல்கிறாரு, இன்று நீ காண்கிற எகிப்தியரை நீ என்ன பண்ண போகிறதில்லை, காண்பதில்லை. ரொம்ப ஒரு சிறப்பான வாக்குத்தத்தம். ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருந்து நம்மை மகிழ்விக்கும் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை 24 பேராயங்கள், தமிழ் பேராயத்தில் 7 பேராயங்கள், தமிழ் பேராயங்கள் 7 பேராயங்கத்துடைய இந்த டெக்ஸ்ட், அந்த வசனம். தென்னிந்திய திருச்சபை 25 பேராயங்கள், தமிழ் பேராயங்கள் 7 + 1 8. 8லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பேண்டேஜ் ஆஃப் சின். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பேண்டேஜ் சின். பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவ அடிமை வாழ்விலிருந்து விடுதலை, பாவ கட்டுக்கள் இருந்து விடுதலை. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். அவங்க ஜெபம் பண்ணி கேட்கப்படுது, நாங்கள் ஜெபம் பண்ணி கேட்கப்படலை, நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். இப்படி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணார். 40 நாள் பாசிங். நேற்று ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப வேகமாக வேலையை செஞ்சு கொடுந்தேன். அவர் ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் பண்ணல. திடீர்னு எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தம்பி, என்னை அப்பான்னு தான் கூடுவார், ரொம்ப மரியாதையாக வச்சுருப்பான். ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். 4-5 தடவை நான் அட்டன் பண்ணல. என் ஃபோன் ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் டைன் பண்ண அவரது என்கேஜ்டு. அப்புறம் அவர் கூப்பிட்டு, ஐயா 40 நாட்கள் அப்பா பாஸ்டிங் முடிக்க போகிறேன் ஜெபம்னு சொன்னார். என்னையா பொதுவாக கூப்பிடுவார். நான் அந்த காலங்களில் ஃப்ரீயாக இல்லைங்கிறதெல்லாம் அவர் கூப்பிடுவாங்க. ஃபோன்லேயே நீ ஜெபம் பண்ணுங்க அப்பா 40 நாளுன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்ன ஜெபம் என்னென்னா, ஏசு 40 நாள் ஜெபம் பண்ணாங்க. ஏசு 40 நாள் ஜெபத்தை முடித்து பாஸ்டிங் இருந்து மலையில் இறங்குறப்போ பிசாசனவன் வர்றான், அவரை சோதிக்கிறதுக்கு வர்றான். சோதிக்க வந்த பிசாசனவன் சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்போ நீ பசியாக இருக்கிற, 40 நாள் இரவு பகல் நீ ஒன்றுமே சாப்பிட ரொம்ப பசியாக இருக்க,
அதில் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி உன் கடவுளுக்கு சொல்லுங்கிறார். இயேசு சொல்கிறாங்க, உன் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்க ஒவ்வொரு வார்த்தையும் உணவு தான், அப்பந்தான். அவர் சொல்ல ஆகும் அவர் பட்டியலிட நிற்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தை அப்பந்தான். நான் ஆண்டவர் எனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உணவை தருவார், போயிட்டு வாப்பான்ட்டார். அடுத்த வரான், இந்த ஒரு நிமிஷம் பாரு, இந்த உலகத்தெல்லாம் உனக்கு தாரேங்கிறார். உலக பிரகாரமாக கிறிஸ்துவ மக்கள் தான் நிறைய பணக்காரங்கன்னு நம்ம கோல்கேட் கம்பெனி அதே மாதிரி நிறைய பணக்காரங்க தான் கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பணம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துவ இல்லாத மக்கள்கிட்ட தான் இருக்குது. போன வாரம் ஒரு சகோதரர் என்னோட ஃபோனில் தொடர்பு கொண்டார். ஃபோனில் போன வாரம் என்னுடைய ஒரு சகோதரர் தொடர்பு கொண்டு என்னோடு பேசினார். என்ன பேசினாருன்னா, உலகத்தில் நம்மளை விட பணம் அவங்ககிட்ட 100 மடங்கு இருக்குண்ணே. உலகத்தில் இருக்க பணத்தில் 45 விழுக்காடு அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னார். அவர் சொல்கிறதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல. அப்புறம் நான் ஃபோனில் வண்டியில் பேசிக்கிட்டே காதில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போனேன். இப்போ எனக்கு மைண்ட் செட் வேலை செய்யலை. இறங்கணுன்னே யோசனை பண்ணேன், உண்மைதான். ஏன்னா உண்மைதான் என்னென்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் இருந்து வரப்போ பிசாசு என்ன சொல்கிறான், இந்த உலகம்லாம் ஏன்ட்டு இருக்கு, உனக்கு தரப்போகிறேங்கிறான். அப்போ இந்த உலகத்தின் ஆசைகள்லாம் யார்கிட்ட இருக்குது? பிசாசிட்ட இருக்குது. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஆசையை நீ ஒழிச்சிரு, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்கிறார். உலகத்தின் பிரகாரம் அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் வானத்தையும் பூமி மாளக்கூடிய சக்தி பவர் நம்மகிட்ட இருக்குது. அந்த ரூலிங் பவர் நம்மகிட்ட இருக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறப்போ, ஜெபிச்சுட்டு வரப்போ கீழே குதி, உன் கடவுள் உன்னை பிடிச்சிக்கிடுவார், இல்லை நீ டெஸ்ட் பண்ணக்கூடாது. கீழே குதித்து கையால் உடையினா அவர் சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது, உடையாது. உடையணுன்னு சித்தம் தான் ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கிறார். இதுதான் ஜெபம். இப்படி ஒரு மனிதர் ஜெபம் பண்ணார். 40 நாள் பாஸ்டிங் தான். 40 நாள் ஜெபம் பண்ணி பாஸ்டிங் முடிகிறப்போ கடுமையான பாஸ்டிங். யாத்ராம் 24ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபம் பண்ண மாதிரி அல்லும் பகலும் காயில் தண்ணி படலை. 3 நாட்கள் எஸ்தருடைய ஜெபத்தை மாதிரி 3 நாட்கள் ரொம்ப கடுமையான பாஸ்டிங். அந்த கடுமையான பாஸ்டிங்கில் முடித்தோடனே அந்த ஆண்டவர் வந்தார். வந்து அப்பா 40 நாள் பாஸ்டிங் இருந்த, ஆனால் நீ என்ன வேணும் உனக்கு கேளுங்கிறார். கேட்டுட்டு ஒரு கண்டிஷன் பா, நீ கேட்கும்போது நான் என்ன ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன், நீ என்ன கேட்டாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு 2 பங்கு கொடுப்பேங்கிறார். நீ ஒரு சைக்கிள் கேட்டால் அவனுக்கு 2 சைக்கிள், நீ ஒரு பைக்கு கேட்டால் அவனுக்கு 2 பைக்கு, நீ ஒரு காரு கேட்டால் அவனுக்கு 2 காரு, நீ ஒரு வீடு கேட்டால் அவனுக்கு 2 வீடு, நீ 1 கேட்டால் அவனுக்கு எல்லாமே 2ன்னார். நான் 40 நாள் பாசிங்க தான் சற்று திங்க் பண்ணான். இல்லை இல்லை, நான் இன்னொரு 1 வாரம் 47 நாள் கணக்கு லெந்து நாட்களில் ஆஸ்வனேஸ்லேருந்து ஈஸ்ட் வரை 47 நாள், 7 நாள் வாரத்தின் முதல் நாள் கழித்து 40 நாள் பாஸ்டிங்கு. அதனால் அந்த 40 நாள் இன்னும் 7 நாள் பாஸ்டிங்கு உங்களை கூப்பிட்ற வாங்கன்ட்டான். பாஸ்டிங் இருக்கிற என்னை மாதிரி ஒரு மனிதர். ஆண்டவர் போயிட்டார். திரும்ப 7 நாள் கழித்து வந்தார். இப்போ கேளுனார். வந்தோடனே கேட்டார், எனக்கு ஒரு கண் அவுட் ஆகணுன்னார். இப்போ எதிராளிக்கு எத்தனை கண்ணு போவோம்? இது இல்லை ஜெபம். நாம் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்தை விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர்கிட்ட அந்த மக்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. யாத்ராமத்தில் அப்பா அவன் ரதத்தோடும் யானையோடும் குதிரையோடும் வர்றான், என்ன நடக்குமோ? அங்கே கல்ற இல்லைல்ல, எங்களை கூப்பிட்டு வந்தடா இருக்கா, அங்கேயாவது செத்துருப்போம். 3 வேளை சோத்துக்கு 1 வேளை தான் கொடுப்பான், பரவாயில்லை, சாகையாவது உயிரோடையாவது இருந்திருப்போம். இப்படி கடலில் வந்து நாங்கள் சாகணுமா? என்னடா இது கிறுக்குத்தனமான வேலை என்று கேட்டாங்க. அவன் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் 12 வாதைகள். 12 வாதைகள் இவங்களுக்கு வரல, அவங்களுக்கு தான் வந்துச்சு. வீட்டில் தலைப்பிலலாம் செத்து போச்சு, இவன் வீட்டில் சாகலை. இப்படிப்பட்ட ஆண்டவருங்க காப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவன்கிட்ட, ஹோப் இல்லை, விசுவாசம் இல்லை. சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்பிகள் அசையாமல் காத்திருக்கு சீயோனை போன்றிருப்பார்கள். கர்த்தரை யார் நம்பியிருக்காங்களோ, யார் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவற்றை நமக்கு விடுதலை தருவாரா? அந்த அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தோடு நம்ம ஆண்டவற்றை தகப்பனே நமக்கு விடுதலை தருவார். அந்த விடுதலை தரும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு விடுதலை தருகிறார்? ஒரு பைபிள் செமினரியில் அநேக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் குறைஞ்சது 60 பேர் இருக்காங்க. கடைசியாக ரொம்ப நாள் கழித்து ஒரு தம்பி, ஒரு செல்ல தம்பி வந்து சேர்றார் பைபிள் செமினரியில். கடைசி ஸ்டூடெண்ட்டு 61வது வந்து சேர்றார்.
அவர் வந்து சேர்ந்து ஹாஸ்டலில் தங்குறாரு. அவர் தங்குறப்போ அவர் வந்து தங்கின பிறகு ஹாஸ்டலில் இந்த பெட்டியில் இருக்க பணம் செல்லு ஒவ்வொன்றா காணாமல் போகுது. ஏன் காணாமல் போகுதுன்னா, புதுசாக வந்த தம்பி எடுக்கிறாரு, பணம் எடுக்கிறாரு, செருப்பை திருடுறாரு, ஷூவை என்னென்னத்தையும் திருடுறாரு. இதை போய் அவங்க பிரின்ஸிபல்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இதேமாதிரி பையன் வந்தான், அவன் வந்த பிறகு எங்கள் பொருள்லாம் காணாமல் போகுது, தயவு செஞ்சு நீங்கள் அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொன்னாராம். பிரின்ஸிபல் விசாரிக்கனாரு, அவன் விசாரிக்கலை. ஒரு நாள் கையும் களவுமா அவன் திருடுறப்ப அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. எப்போ திருடுனா சேஃப்டியாக அதுக்கு பல அடையாளங்கள் இருக்குது. அப்படி பல அடையாளங்கள் வச்சு இவன் தான் திருடுனான். எப்படின்னா, ஒரு குருவானவர் ஒரு சர்ச்சுக்கு வந்தார், எங்கள் சொந்தக்காரர், இங்கே இல்லை திருநெல்வேலியில் நடந்த சம்பவம். இப்போ 500 நோட்டு மாதிரி அன்னைக்கு 100 நோட்டு பெருசு. நான் சொல்வதோ 40 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம், நடந்த ப்ராக்டிக்கலாக நடந்த சம்பவம். எல்லாருமே 100 நோட்டு தான் காணிக்கப்படுவாங்க. அந்த ஐயர் வந்த பிறகு அந்த 100 நோட்டு குறைஞ்சிட்டு காணிக்கையில். எல்லோரும் அப்படி தான் போடுறாங்க. அந்த காணிக்கை பையில் குறைஞ்சிச்சு. அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறப்போ, பிளஸிங் பண்ணுறப்போ, எல்லாம் மக்கள் நம்பிக்கையோடு இருக்கப்போ அவர் எடுத்துறாருன்னு சந்தேகம். திருச்சபை மக்கள்லாம் பார்த்தாங்க. போட்ட காணிக்கையெல்லாம் அவர் நம்பர் எழுதி போட்டாங்க. இப்போ நான் 100 ரூபா போட்டால் 100 ரூபா நம்பர் எழுதி நான் கட்டில் போடுறது. எல்லாரும் அப்படி எழுதிக்கிட்டாங்க. எழுதி எல்லாம் அந்த 100 ரூபா எழுதி போட்டாங்க. போட்டு சர்வீஸ் முடிஞ்சோன்னு உள்ள பைய இருந்தது. ஐயரை கூப்பிட்டாங்க. ஐயரை கூப்பிட்டு காரில் உட்கார வச்சாங்க. காணிக்கை பைய எடுத்தாங்க. அந்த பேராயத்தை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த திருச்சபை தலைவர்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து, ஐயா எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பணம் வரும், இந்த ஐயர் வந்த பிறகு குறைஞ்சி போச்சு, என்னன்னு பாருங்கள் என்ன சொன்னால், உடனே ஐயர் ஐயா திருட போகிறாருன்னு பேராயர் சொல்கிறார். இல்லைங்க பாருங்கள், நாங்கள் வச்சுருக்க நம்பரு, இந்த நம்பரு இந்த காணிக்கை பையிலே இருக்கும், இல்லாத ஒரு அங்கியில் இருக்கும் பாருங்கண்ணா. அதே மாதிரி இவங்க எல்லாரும் நம்பர் எழுதி கொடுத்தாங்க, ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் பாதி நோட்டு ஐயர் காணிக்கை பைக்குள்ளே இருக்குது, அங்கியில் இருக்குது. அந்த 100 நோட்டு பாதி காணிக்கை பையில் இருக்குது. இதே மாதிரி கண்டுபிடிச்சி அந்த மனுஷனை கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த பிரின்சிபல், அந்த கல்லூரி பைபிள் செமினரியுடைய பிரின்சிபல் என்ன செய்யுதுன்னு தெரியல, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யோசனை பண்ணிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்போ அவங்க உண்மையாக ஆக்ஷன் எடுக்கல. இந்த திருட்டு பண்ணி நீங்கள் வச்சுருக்கதால மிச்சம் 60 பேர் பழைய மாணவர்கள் 60 பேரும் நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் இந்த காலேஜிலேருந்து வெளியே போயிடுறோம், எங்களுக்கு படிப்பு வேண்டாம், ஒரு திருடன் வச்சுருக்கிற காலேஜில் நாங்கள் படிக்க முடியாதுன்னு 60 பேரும் தங்களுடைய படிக்கலைன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே போகிறேன்னாங்க. தோத்திரம் போயிட்டு வாங்கன்ட்டார் அவர் பிரின்சிபல். 61 பேர், இப்போ 60 பேர் போகிறாங்க. ஒருத்தரை தோத்திரம் இருன்ட்டார், இன்னொருத்தர் 60 பேரும் தோத்திரம் போயிட்டு வான்ட்டார். ஒன்றுமே புரியல. அதில் ஒருத்தன் இல்லங்கமான ஒருத்தன் எழுந்தான் 60 பேரில். 67 பேர் இருக்கோம், 60 பேர் போகிறோங்கிறோம், ஒரு திருடனை வச்சுக்கிட்டு நீ எங்களை போங்கிறே, இது என்னையா நியாயம், நின்று திருடனா? பைபிள் ஒரு பழமொழி சொல்லுது, இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுது, நீ யாருன்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னால் நீ யாருன்னு சொல்லிடுறேன்னு சொல்லுது, இங்கிலீஷில் ஒரு பழமொழி. அதே மாதிரி நீயும் திருடனா, ஒரு திருடனை வச்சுக்கிட்டேங்கிறப்போ அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, நீங்கள் 60 பேரும் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு படிச்சிருவீங்க, வின் பண்ணிடுவீங்க. இவனோ திருடன், இவன் எங்கே போனாலும் இவன் கை திருட்டு கை, இவன் கை சூடு, இவன் சரியாக மாட்டான். ஒருவேளை நான் இவனை வேண்டாம் என்றால் இந்த உலகம் இவனையே வேண்டாம் தள்ளிவிடும். அதனால் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நான் எடுத்து அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார், சமாதான தேவன் உங்களோடு இருப்பார், போயிட்டு வாங்க தோத்துறோன்ட்டார். இந்த வார்த்தையை கேட்டோடனே இந்த 61வது ஆள் திருடினாள், ஐயா நான் திருட மாட்டேன்னா. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கம். 1 தீமோத்தேயு 1:15 பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எபேசியர் 2:1 சொல்றாரு, பாவங்களினாலும் அக்கிரமங்களும் மரித்த நம்மை அவரோடு உயிர்ப்பிப்பதற்காக அந்த கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்றாரு.
லூக்கா 1:78 சொல்றார், அந்தகாரத்திலும் மரணத்திலும் உட்கார்ந்திருக்க மக்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தவும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் சந்தித்திருக்கிறது. அந்த அருணோதயம் எதுக்கு நமக்கு சந்தித்திருக்குன்னா, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய அமைதியற்ற வாழ்விலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. சங்கீதம் 107:14 சொல்றாரு, அக்கிரமங்களாலும் பாவங்களாம் மரித்து போய் கட்டப்பட்டிருக்க நம்முடைய கட்டுக்களை உடைத்தெறிவதற்காக, அறுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எல்லாரும் ஜெபத்துல சொல்றோம், சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரின்னு சொல்றோம். சொல்லிட்டு என் அக்கிரமத்திலிருந்து, என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். சங்கீதம் 103 நம்ம சொல்ற சங்கீதம்னா, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரிங்கிறோம். ஆனா பின்னால அந்த 3 வசனம் சொல்லிட்டு 4வது வசனத்துல சொல்ல, அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். கழுக்குக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். யார் எங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே, ஆண்டவருடைய தனி பெஸ்ட் குவாலிட்டி என்ன? மன்னிப்பதுதான். பைபிள ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22-21 வரை நீங்க வாசிங்கன்னா மன்னிக்கும் தன்மை தான், எப்பவுமே மன்னிக்கும் தன்மை. நம்ம பேதுருவை பாருங்க, நம்ம யூதாஸ் காரியத்தை பாருங்க. யூதாஸ் காரியத்துக்கு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி உலக பிரகாரமா ஒரு மனுஷன் போய் மன்னிப்பு கேட்கிறான். ஆனா யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து அப்பா நான் தெரியாம சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லியிருந்தா ஒரு விடுதலை கிடைச்சிருக்கோம். ஆனா பேதுருடிகள் பாருங்க, மனம் கசந்து அழுகிறார். அந்த அந்த ஊர்ல, எந்த ஊர்லன்னா அவர் அந்த எருசலேம்ல ஒப்பு கொடுத்த அந்த அரண்மனை கீழே இருக்கும், பூமிக்கு கீழே இருக்கும். அந்த அரண்மனை படி இருக்கும். பேதுரு மறிதல் இடத்துல 3 ஒரு சேவலாக விட்டுருப்பாங்க. 3 சேவல் இருக்கும். அந்த கோழி அடையாளம். 3வது சேவல் பக்கத்தில் மேலேருந்து பார்த்தா அந்த பேதுரு அடிகள் நிற்கிற இடமும் அங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஜெயிலில் என்னென்ன ஜெயில் கதவும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பார்வை பார்த்தா தெரியும், ஒரு 10 அடி 15 அடி உயரத்தில் இருப்பாங்க. அப்போ 3வது இடத்துல பேதுரு மறுதளிச்சுட்டு சொல்கிறார், நீ இன்னைக்கு 3 தடவை நீ மறுதளிப்பாங்கிறார். அது ஆகாது பார்க்குறார். இல்லை மறுதளிப்பன்னு சொல்லிட்டார். அந்த 3வது முறை மறுதளித்த உடனே அப்படி மேலே பார்ப்பார், ஈசு அப்படி பார்ப்பார் பேதுரு பார்த்தியா. அப்போ பேதுடிகள் மனம் கசந்து அழுவார். அதுதான் அந்த பேதுருக்கு மேலே என் திருச்சபையை கெட்டுவேனார். தாவீது ஏன் உயர்ந்தாருன்னா, எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் தீவிரமான கிறிஸ்டின் முன்னால், இப்போ தீவிரமான தமிழ் பக்தன். அவர் தமிழ் பக்தன், திருவள்ளூர் தான் கடவுள் பார் சில நேரத்தில். அவர் பேசிட்டு இருக்கோன்னு சொன்னார், உங்கள் கடவுள் மோசமானவர்னார். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு. தாவீது எவ்வளோ பெரிய அயோக்கியன், ஒரு ஆம்பளையால கொண்டுட்டோம், ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டான், இவ்வளோ மட்டமானவன், அவனை போய் இருதயத்திற்கு ஏற்றணும் கடவுள் சொல்கிறார், எப்படி சொல்லுவாருன்னா. எனக்கு அந்த நேரத்தில் உடம்புதான் ஆகிட்டேன், ஒன்றும் சொல்ல தெரியல, எனக்கு பரையில் அந்தளவுக்கு நாலேஜ் நமக்கு கிடையாது. திங்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். எனக்கு பைபிள் ஸ்டடி குரு யாருன்னா ரெவரண்ட் ஃப்ரீடி பாஸ்கர்னும் பாஸ்டர் மத்தியாசம் தான். ஃப்ரெடி பாஸ்கர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், உண்மைதான்யா, அடிக்கடி தப்பு பண்ணுவான், அடிக்கடி தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ணோடனே தீர்க்கதரிசி போய் சொல்லுவார். 2 சாமுவேல் 12 நாத்தான் போய் சொல்லுவார். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணுவார், மனம் கசந்து அழுவார். அதான் நம்ம 47 நாள் முழங்கால்னு ஒரு சங்கீதத்தை வாசிப்போம்.
பீட்டரையாருக்கு வரையும் வாசிக்க வச்சார் நம்மளெல்லாம். ஒவ்வொரு குருவானும் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஆனால் முழங்கால்னு வாசிக்கிறதான் சரியான வழி. 51 சொல்லுவான், விரும்பங்களை எல்லாம் மன்னித்து தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குன்னு கேட்குறார். அவர் கேட்குறார், உங்களுடைய கிருபை என்ன, எனக்கு இறங்குங்க, உங்களுடைய கிருபையின்படி எனக்கு அவர் கேட்குறாரு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அதனால சொல்கிறேன், அப்பப்போ தப்பு பண்ணிட்டு அப்பப்போ பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கேட்டுவார். அதுதான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு முதல் வாரம் 1ஆம் தேதி கம்யூனியன் சர்வீஸ். பரமபிதாவே உமக்கு விரோதமாயும் எங்கள் அயலாருக்கு விரோதமாயும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். நாங்கள் தீமை விட்டு என்ன பண்ணலை, நோ லெஃப்ட் ஆகலை, விலகவே இல்லை. அதுக்கு தான் ஆயர் சொல்வார், ஆம் பிதாவே நீ பரிசுத்தர், நீ தோத்தரிக்கப்பட்டவர், நீ மதுரையில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுடைய தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் இந்த உலகத்திற்கு அனுப்புறீங்க. அதை நினைவு கூறும்படி அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னிங்க. அதுதான் 1 கொரிந்தியர் 11:28 சொல்றாரு, தன்னைத்தான் சோதித்தறிந்து. எந்த மனிதன் எக்ஸாமை தன்னை சோதித்தறிந்து ஆண்டோடைய சன்னிதானத்தில் போறானோ அவன் உலக பிரகாரமாக அவனை பாவி அக்கிரமக்காரன் இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் அது உலகம் ஆயினம் சொன்னாலும் ஆண்டோற்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்றப்போ அவர் என் இருதயத்திற்கு ஏற்றுவங்கிறார். அதுதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு. நீங்கள் கொலோசியர் 2:13, உங்கள் பாவங்களினாலும் உங்கள் விருத்த சேதனம் நீங்கள் மரித்து வாழ்ந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, விருத்த சேதனம் இல்லை, என்னுடைய பாவத்தின் நிமித்தம் மரித்தவராய் இருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காகவே, எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காகவே. அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Then you will know the truth and the truth will set you free. நீங்க உண்மையை என்ன அறிந்து கொள்ளனா ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். அந்த விடுதலையின் சர்ச்சை தான் அது. ஒரு பாவியான பெண்ணை கொண்டாந்து விட்டுருப்பாங்க, சட்டத்தின்படி விபச்சாரம் செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்படுவன், இதுதான் சட்டம். விபச்சாரம் பண்ணிட்டான், கொலை செய்யணும், என்ன சொல்றீங்க? மத்தேயு 5:17 மலைப்பிரசங்கம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும், தவறு செய்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு திங்க் பண்ணாரு, உண்மைதான்பா, சட்டம் அதுதான், சட்டம் அதுதான், சட்டத்தின்படி நடக்கலாம், கொலை செய்யணும், அதுதான் உபாகம் 28:1-2 நினைக்கிற கட்டளையின்படி நட. ஆனா யாரெல்லாம் தப்பு பண்ணி அவன் மட்டும் கல்லெறிடானார். தப்பு பண்ணாதெல்லாம் கல்லெறின்ட்டார், ஒருத்தன் கூட கல்லெறியில போயிட்டான். இனி பாவம் செய்யாதே, யூ ஷல் கோ, நீ போலகால சொல்லிட்டு அந்த விடுதலையை பற்றி தான் அந்த இடத்துல ஒரு மெசேஜ், கிறிஸ்துடைய மெசேஜ். யோவான் 8ஆம் அதிகாரம், அதான் சத்தியத்தை நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா அந்த உண்மையின்படி நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அவர் விடுதலை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். எந்த மனிதன் தன்னை நினைத்து தன்னுடைய பாவங்களை நினைத்து சிலுவை மரத்தை நோக்கி ஒப்பு கொடுக்கிறார். இளைய அந்த சின்ன கல்வன், 2வது கல்வன், பரதேசி வாழ்வி எனக்கு தாங்கப்பா, அவர் நல்லவர்னு சொன்னான். ஒரே ஒரு ஜபம் தான், ரொம்ப ஷார்ட் ப்ரேயர், இது ரொம்ப சின்ன ஜபம். எப்போ நம்மை தாழ்த்தி எப்போ கொடுக்குறோமோ நம்முடைய கடன் பிரச்சனைகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய கண்ணீரான வாழ்வு, மரண படுக்கை, அமைதி இல்லாத வாழ்வு, எந்த வாழ்வில் நீங்கள் இருந்தாலும் நமக்கு விடுதலை தருவதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு மனிதனை அல்ல, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர், இங்க சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. இருக்கிற ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க.
நான் செய்த பாவங்கள் இப்படி இருக்குப்பா, நான் செய்த மாமியாருக்கு உணவு போடலை, என் மச்சனனை ஏமாத்தி இருக்கிறேன், என் சகோதரனை ஏமாத்தி இருக்கிறேன், பக்கத்து வீட்டில் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கல, அப்படிப்பட்ட கஷ்டம் வேதனையில் இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை, ஏன் விடுதலை இல்லை, நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன். தன்னை நினைத்து எந்த மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு உடனே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு அரசு அதிகாரி இவ்வாறு சொல்றார். என்னோடு ஒரு அரசு அதிகாரி இருப்பார் எப்போதுமே. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செஞ்சார், டியூட்டி பார்த்தார். நிறைய லஞ்சம் வாங்குவார், மிரட்டி லஞ்சம் வாங்குவார். அப்போ ஆனால் அந்த லஞ்சம் வாங்குறவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருக்கும். அந்த லஞ்சம் வாங்குற பணத்தை வீட்டுக்கு கொண்டு போவாங்க, வீட்டுக்கு போகாதான். மோஸ்ட்லி குடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, ஏதாவது ஜூது விளையாடுவாங்க, ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். இந்த மனுஷன்ட அந்த பழக்கமே இல்லை, எந்த பழக்கம் கிடையாது. சிகரெட் பிடிக்க மாட்டார், டீ குடிக்க மாட்டார், வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வருவார், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவார், நிறைய லஞ்சம் வாங்குவார். அப்பா கூட வேலை பார்த்தவர் சொன்னார், அப்பா நானும் லஞ்சம் வாங்குகிறேன், நீயும் லஞ்சம் வாங்குற, ஆனால் நான் லஞ்சம் வாங்குகிற காசு வீட்டுக்கு போக மாட்டேது, வழியிலே ஏதாவது காலி பண்ணிடுறேன், வீட்டுக்கு சம்பளம் கூட போய் சேர மாட்டேது, நீ லஞ்சம் வாங்குகிற காசு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் என்னடா பண்ணுவேன். அவர் சொன்னாரா, நான் ஒரு 6 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், நடந்த சம்பவம், இது நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, புத்தகத்தில் வாசிக்கல, யாருன்னு சொல்லியும் கேட்கல, நான் நடந்த சம்பவம், ஒரு 6 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன். நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன் 12 லட்ச ரூபா. சென்னையில் வந்தால் ஒரு சொந்த வீடு வேண்டாமா வாங்கணும், அதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ கேட்டவர் நினச்சிக்கிட்டாராம், லஞ்ச பணம் நமக்கு வீட்டுக்கு போக மாட்டேது, எவனையாவது மிரட்டி உருட்டி ஏமாற்றி பயங்காட்டி துட்டு வாங்குகிறோம், அவன் பயந்து லஞ்சத்தை கொடுக்குறான், நமக்கு செலவாயிடுது, இவனுக்கு மட்டும் எப்படின்னா அந்த துட்டு நிற்குது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவனுக்கு ஒரு கொஸ்டின். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த கேட்டவனுக்கு ஒரு கொஸ்டின். கொஞ்ச நாள் கழித்து இந்த பணத்தை செலவு பண்ணால் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, போய் அட்மிட் ஆகிடுச்சு. அட்மிட் ஆனால் 5 லட்ச ரூபா செலவு, பயத்தில் ஒரு ப்ராப்ளம். அடையாரில் இருக்க மலர் ஹாஸ்பிட்டலில் 5 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. இப்போ லஞ்சம் வாங்கினா 6 லட்சத்தில் எவ்வளோ செலவாச்சு? திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க, திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னும் ஒரு 6 லட்ச ரூபா செலவு. இப்போ லஞ்சம் வாங்கினது எவ்வளோ செலவு? 6 லட்ச ரூபா செலவு. எவ்வளவு? அந்த அம்மா சொல்லிச்சான், இனிமேல் லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராதுன்றான். இதுதான் உலகம். உற்பத்தினவன் இது மாற்று கருத்து இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க சார், லஞ்சம் வாங்கினாங்க, நீங்கள் என்ன சார்? ஏன் அன்பு 64 வயசு முடிஞ்சு 65 ஆக போகுது. எவன்லாம் லஞ்சம் வாங்கினானா, எவன்லாம் திருநானா அவன் நல்லா இல்லை. லஞ்சம் வாங்கணும் நல்லா இல்லை, திருடணும் நல்லா இல்லை, ஏமாத்தணும் நல்லா இல்லை. அதுதான் உண்மை. எவன் லஞ்சம் வாங்கினானா, எவன் திருநானா அவன் நல்லாவே இல்லை. அது அமைதி இல்லை, வாழ்க்கையில் அமைதி இல்லாத வாழ்வு. அப்போ நீங்கள் நானும் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நமக்கு ஏன் இவ்வளோ வேதனை, நமக்கு ஏன் இவ்வளோ துன்பம் என்று கேட்கிறப்போ, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறப்போ, அவர் பாவத்தின் கட்டுகளை விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் சொல்றாரு, டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி பாண்டேஜ், கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்ம ஏன் எனக்கு அற்புதம் இல்லை, எனக்கு ஏன் விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இவ்வளோ துயரம், நானும் ஒரு ஜீவனுள்ள தகப்பனை தானே ஆராதிக்கிறேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், அவர் ஜெபம் கேட்கப்படலையா, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் கேட்கப்படுதுனாரா. கடவுள் பேசினாராம், நீ போட்டிருக்க சட்டை 250 ரூபா, 200 ரூபா காசு, 50 ரூபா லஞ்ச காசு, உனக்கு சம்பளம் 5000 ரூபா, நீ வீட்டுக்கு 6000 ரூபா கொண்டு வர, உனக்கு 12 மணி நேரம் வேலை, ஆனால் 8 மணி நேரம் தான் வேலை செய்கிற, 4 மணி நேரம் ஊப்பி அடிக்கிற, நீ இத்தனை பேரை வேலைக்கு வச்சுருக்க, அவங்களுக்கு நீ ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, அதனால் உனக்கு இவ்வளோ வியாதின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஆண்டவற்றை எப்படிப்பட்ட நோக்கத்தோடு வந்திருக்கிறோம்? விடுதலை பெறுகிறேன்னா அவர் அமைதியை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அமைதி கொடுப்பதற்காக, சமாதானத்திற்கு கர்த்தராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி வந்திருக்கிறோம்?
உன்னுள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உன்னுள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து தகப்பனே என்னுடைய கஷ்டம் எனக்கு இந்த தன்னை சோதி தெரியணும், தன் பிள்ளைகளை உணரும் யார்? ஓசியா 5:15 சொல்றார், அவர் நம்மை விட்டு கடந்து போறப்ப நம்ம அவரை நோக்கி முகத்தை மறைத்துக் கொள்றாரா. அந்தப்படி நம்ம அவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அதுதான் சத்தியத்து மருவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ அழகா சொல்றாரு, உன் பாவங்களை நீ நினைச்சு பாரு, அந்த பாவங்கள் உனக்கு விடுதலை தருதுன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். நம்ம மற்றவங்களையே பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கு நான் என்ன 4 டெக்ஸ்டை ரிலேட் பண்ணுறப்போ ரோமர் பாவத்திலேருந்து நீ விடுதலை பாரும்பாரு, உண்மையை அறிந்து கொள்ளும்பாரு. யாத்ராமத்தை எப்படி ரிலேட் பண்ணுறப்போ அவங்க நினைக்கிறாங்க, இன்று காண்கிற எகிப்தை நீ காண்பதில்லை, அது காணாமல் இருக்கணும். அப்போ இதோட நான் சங்கீதத்தை கொண்டு எப்படிப்பா ரிலேட் பண்ணுறது, எப்படி சேர்க்கறதுன்னு நான் ஜோம் பண்ணுறப்போ அந்த 37:1 சொல்லாது, பொல்லாதவர்களுக்கு குறித்து எரிச்சல் அடையாதே. அவங்கள பற்றி நீ ஏன் கவலைப்படுறார்? பொல்லாதை குறித்து எரிச்சல் அடையாதே. சங்கீதம் 37:2 அவங்க எப்படி போயிடுவாங்க? இன்னைக்கு நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு பிழைஞ்ச காளான் மாதிரி அந்த புல் முளைக்குது. அதை 2 பேர் இங்கே புல் மழை பெய்யுற நேரத்தில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த புல். ஒரு 15 நாள் மழை இல்லை, தண்ணி இல்லைன்னா அது என்ன ஆகும்? காஞ்சி கரளையாக போயிடும். இன்னைக்கு பொல்லாதவன் இப்படி தான் இருப்பான், நீ அவனை பற்றி ஒரி பண்ணாது. அதுதான் 14:1 யோவான் 14:1 உங்கள் இருதயம் do not worry about, உங்கள் இருதயம் கலங்காது, நானே வழியும் என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? அவங்கள பற்றி அவங்கள பார்க்காதீங்க. வீடு கட்டியிருக்கான், 5 கார் வச்சுருக்கான், என்னடா இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அவனை பார்க்காத, அவனை டோன்ட் ஒரி. நீ என்னை மட்டும் நான் பார்க்கணும், மற்றவங்கள நான் பார்க்கக்கூடாது. அந்த 2 வசனமும் ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக். தேசத்தை அடுத்து சொல்கிறாரு 3வது வசனத்தில், கர்த்தரை நம்பி என்னையா அதுக்கு என்னையா சம்பந்தம்? பொல்லாதை குறித்து எரிச்சதை சீக்கிரம் பிள்ளை இப்போ அந்த பூவை போல போயிடுவாங்க. ஆனால் நீ நன்மை செய், நீ குட்னஸ் நல்லது பண்ணு சொல்கிறார். ஒரு மரம் ஒரு ஹைவேயில் இருந்துச்சான். அந்த மரம் ஹைவேயில் இருக்கிறப்போ நிறையா பழங்கள் கொடுக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குமா, வர்றவங்க போகிறவங்களாம் பழம் சாப்பிடுவாங்களாம். ரொம்ப நிழல் இருக்குமா, ரொம்ப கூலிங்காக இருக்குமா, அந்த பழம் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்களாம். அந்த மரத்தை தேடி இந்த ஹைவேயில் போகிறப்போ அந்த மரத்தில் ஒரே கூட்டம். அந்த மரத்துக்கே ரொம்ப சந்தோஷம், நான் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நல்லா இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தியா அனுச்சான். இப்போ ஒரு புயல் வந்துச்சு, இன்னும் பேரே வாயில் வரல, ஏதோ ஒரு புயல். நானும் ரொம்ப தூரம் மனப்பாடம் பண்ணி பார்த்தேன், அந்த புயல் பேரே எனக்கு வாயில் வரல. அதே மாதிரி ஒரு புயல் வந்துச்சு, சுற்றி காற்றடிச்சிது. நான் தானே புயலை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு புயலை பார்த்துருக்கேன். தானே புயல்
அது அந்த புயல் தானே புயல் வர்றப்போ அந்த கடலூர்லேருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் காட்டினாங்க. ஒரு வீட்டிலேருந்து ஷீட் அவுத்து அப்படியே போகுது. அப்படியே போய் ஒரு மனுஷன் கழுத்தை அப்படியே வெட்டிக்கிட்டு. யார் சொல்லணும்னா என்னுடைய ஏஜென்ட் கடவுளில் இருக்கார் ஒருத்தர். அவர் சொல்லானே, ஏன் ராத்திரி காலையில் சாயங்காலம் 4 மணிக்கு ஜன்னலெல்லாம் மூடிட்டோம், காற்றடிக்குது, வெளியெல்லாம் வரல, கரண்ட்லாம் இல்லை, குத்த வச்சுட்டு தான் உட்கார்ந்தானா. திடீர்னு ஜன்னலை வந்து எட்டி பார்ப்பானா, தகடு அப்படியே பறந்து போகுதான். அந்த பேய் போன மாதிரி, பிசாசு போன மாதிரியே தகடு போதான். இதில் ஒருத்தன் தேங்காய் பிறக்க போயிருக்கான், கீழே விழுந்த தேங்காய் அந்த காற்றுல, அவன் தலையில் தேங்காய் விழுந்து செத்து போனான். இதெல்லாம் நடந்த சம்பவம். ஒருத்தர் கழுத்து வெட்டிட்டு, தேங்காய் பிறக்க போகிறப்போ கழுத்து வெட்டிட்டு. அதே மாதிரி இந்த மிஸ்பே அந்த புயலில் அந்த மரம் சுருட்டி கீழே விழுந்துருச்சு. அந்த மரம் இப்போ யாராவது நம்மளை விசாரிக்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துச்சான். இவ்வளோ கனி கொடுத்தமே, இப்படிலாம் இருந்தமே, நம்மளை யாராவது விசாரிக்க வருவாங்க? யாருமே வரலையா? மனிதன் நல்லா இருக்கிறப்போ, அவன்கிட்ட காசு பணம் இருக்கிறப்ப இளையகுமாரனை போல 100 பேர் கூட இருப்பான். லூக்கா 15ஆம் அதிகாரம் இளையகுமாரில் 100 பேர் கூட இருந்தான். காசு பணம் ஒன்று, பணம் இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணான்? தவிட்டை சாப்பிட ஆரம்பித்தான். பன்னிகளோடு இருந்தால் அந்த பன்னி கூட இவனை பார்க்கல, பன்னி கூட இவனுக்கு தெரியல, தவிடு கூட கிடைக்கல. இதுதான் மனித வாழ்வு. அது ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்துவோடைய ஓமை, ரொம்ப சூப்பர் ஓமை. அதே மாதிரி இந்த மரம் கீழே வந்து ஒருத்தருமே பார்க்கலையா. எல்லாரும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரத்தை எரிக்கிறதுக்கு வெட்டிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் பார்த்தா அந்த மரம் ரொம்ப வருஷங்கிறதுல வைர பாய்ந்த மரமாக வெட்ட முடியல. அதை ஆழமாக தோண்டி எடுத்து அது கறிக்கட்டையாயிடுச்சான். பிறருக்கு நன்மை செய்ததான் கறிக்கட்டையாய் பூமிக்குள்ள இருந்தது. ரொம்ப நாள் கழித்து தோணுனா கறிக்கட்டையாது தான் அது அடுப்பெரிப்பதற்கு யூஸ் ஆச்சா கடைசி வரை. அதுதான் நீ மற்றவங்களை பார்க்காத, நீ நன்மை செய்கிற. நீ நன்மை செய், மன மகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் நீதியின் வெளிச்சம் பிறருக்கு அது பயனுள்ளதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு. வெயிட்டிங் டு தி லார்ட். 37 வெயிட்டிங் டு தி லார்ட். ஆண்டவருக்காக நீ காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தல் மேல் தீமைகளை செய்கிற மனுஷன் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்துரு, கோபத்தை விட்டுரு. இப்படிலாம் இருந்தனே, எல்லா சகோதரர்களுக்கு கொடுத்தனே, நண்பர்களுக்கு கொடுத்தனே, திருச்சபைக்கு கொடுத்தனே, எவ்வளவு வாரி வாரி கொடுத்தேன். இன்னைக்கு என் நிலைமை இவ்வளவு மோசமான நிலைமை. அப்படிப்பட்ட கோபத்தை நீ விட்டுட்டு ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டோடைய சன்னிதானத்துல ஆண்டவருக்காக வெயிட் பண்ணு. காரிய சுத்தியவனா இருன்னு சொல்றாரு. ஆண்டவரை நோக்கி அமர்ந்துரு. கர்த்தருக்காக நீ காத்திருக்கிறப்போ ஆண்டவர் உன்னை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நாம் வைத்திருக்கிற வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அது எனக்கு ஞானத்தை போதிக்கும், எனக்கு அறிவை காட்டும். அது எப்பவுமே எனக்கு ஒரு கைட்னஸ், எனக்கு ஒரு டிஃபென்ஸ். அந்த வேதம் சொன்னது எல்லாமே உண்மை. அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே மாற்று கருத்து இல்லை. யாருமே இதை பலர் முயற்சி செய்யறாங்க. இதுல சொன்ன கருத்துக்கள் பொய்ன்னு காந்தியடிகள் முயற்சி பண்ணார், முடியல. நேற்று மெசேஜில் சொன்னேன், காந்தியடிகள் ராத்திரி உள்ள ஒரு மெசேஜில் சொன்னேன், முடியல காந்தியடிகளால். சைனால கடவுளே இல்லைங்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு இந்த பைபிளை கொடுத்து இந்த பைபிள் பொய்ன்னு எழுது, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எழுதினாரு. அவர் இந்த பைபிளை வாசித்தாராம். வாசி இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில் இதுதான் உலகத்திற்கு வெளிச்சம் எழுதிட்டு போயிட்டானா. இதுதான் உலகத்திற்கு வெளிச்சம்ட்டானா. உலகம் உருவாகின நாள்லேருந்து இன்னைய நாள் வரை 12 மணி நேரம் சன்லைட் இருந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணா இத்தனை நாட்களில் இத்தனை மணி நேரம் சன்லைட்டு. ஒரு குறிப்பிட்ட 13 மணி நேரம் சன்லைட் இல்லை உலகத்தில். ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு தேடி பார்த்தாங்களாம், எந்த சன்லைட் இல்லையேன்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் பைபிளை வாசிக்கிறப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில 3.5 மணி நேரம் அந்தகாரம். ஜோசுவா லைட் வரக்கூடாதுன்னா லைட் வரல. பைபிள் நிறைய இடத்துல இருக்கு, எரேமியால இருக்கு. அப்படி கரெக்டா இருந்துச்சு. அப்ப இந்த டைமை கனெக்ட் பண்ணா அந்த டைம் உலகம் ஃபுல்லா இருட்டு, வெளிச்சம் இல்லை. அந்த மனுஷன் சைனால அந்த நாத்திகன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு கடைசியில ஞானசம் வாங்கி கிறிஸ்தவ நாயனானா அவனை கொலை பண்ணி சாகடிச்சிட்டாங்களாம் சைனால. இந்த வேதம் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசும். இதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து போறப்போ உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேங்கிறார்.
நான் மேன்மையாக இல்லை, எனக்கு சுகர் வியாதி இருக்குன்னா அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். 35 வருஷமாக சுகர் வியாதி. பிரேமாக்கா சக்கரை இல்லாமல் கசப்பாக தான் கொண்டாந்து தரும். என் லைஃப் அவ்வளோதான். அதுக்கு மேலே குடித்தா கொலஸ்ட்ரால் வரும், செத்து போவேன். அதுதான் உண்மை. என்ன என்னோட ஆண்டவர் பேசினா, உனக்கு இப்போ சுகர் போட்டு சாப்பிட்டேன்னா என்ன வரும்? எங்கள் வீட்டில் இப்போ நேற்று ஒருத்தர் 100 கிலோ ஸ்வீட்டு கொண்டாந்து கொடுத்தாரு. 100 கிலோ, அரை கிலோ பாக்கெட் 50, 200. நம்ம ஊரில் அந்த லட்டு 1200 ரூபா. என் ஒய்ஃபை விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்களாம். கலரை பார்த்தோன்னா சாப்பிடணும்னு போணுச்சா, அவங்க ஸ்வீட்டை சாப்பிட எடுத்து 1 லட்டு கடன்னு சாப்பிட்டாங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சான். நானே ஒரு 2 கிராம் தான் டேஸ்ட் பார்த்தேன். சீச்சி இந்த பழம் பொழிக்கணும்னு வந்துட்டேன். வேறு வழி இல்லை. எப்போ இந்த வேதம் நமக்கு எப்பவுமே நம் கால்களுக்கு தீபம். சொல்றார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தருக்காக காத்துரு, வெயிட்டிங் டு த லார்ட். என்னுடைய வேதனை துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் விடுதலை தரும் ஆண்டவர். யாரு? நான் யோசிக்க 17 ஆண்டுகள் இருட்டான வாழ்வு, 17 ஆண்டுகள் இருட்டான், 17 ஆண்டுகள் கண்ணீரான வாழ்வு. சகோதரர்கள் தூக்கி கிணத்துல போட்டான். ஒருத்தர் கொல்ல போறான், டேய் இவனை வெட்டிடுவான்டாங்கிறான். ஒருத்தருடைய எண்ணத்துல ஆண்டவர் பேசுறார், டேய் வேண்டாண்டா, நம்ம தம்பிடா, நம்ம உடன் பிறப்ப வெட்டாதரா, அந்த கிணத்துல போட்டுருவோம். அந்த கிணத்துல போட்டோன்னா அங்கே ஒரு அடிமையை வாங்குற ஒருத்தன் வந்தான். அவனே சொன்ன, எடுத்து விற்றா துட்டு வந்துருண்டான். அவன் எவ்வளவு ஞானமாக வேலை செய்கிறான் பாருங்க. கடவுள் எப்படி ஞானத்தை தருகிறான். அவனை காப்பாற்றுற ஞானத்தை, துட்டு வந்துடும். எதிரியை கொல்ல வேண்டாம், துட்டு சம்பாதிச்சிட வேண்டாங்கிறான். போட்டிப்பார் வீட்டுக்கு போறார், உண்மையா இருக்கிறார். உண்மைக்கு அங்கே வாழ்வில்லை, உண்மைக்கு அங்கே இருப்பிடம் இல்லை. ஆனா உண்மைக்காக தன் பாவத்திற்கு அடிமைப்படாம ஜெயிலுக்கு போறார். கடவுள் சொன்னதைத்தானே சொன்னோம். என்னை சுத்தி 11 நட்சத்திரங்களும் சுத்தி வருதுன்னு சொன்னோம். நீங்க காட்டினதானப்பா அவனை சொன்னேன். 12 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனை சுற்றி வருது நீங்க சொன்னதானே சொன்னேன். எங்க அம்மா அப்பா இவ்வளவு மோசமா நீ வச்சுக்கிட்டாங்களே, கிணத்துல தூக்கி போட்டானே, தேள் இருந்தது, பள்ளி இருந்தது. நேற்று ஒரு பாஸ்டர் ராத்திரி ஃபோன் பண்ணார், கும்பகோணத்திலிருந்து. 37 கருந்தேள் அடிச்சாராம் வீட்டை சுத்தி. 37 கருந்தேளா? ஏன் என்ன? அவன் வீட்டுக்கு பாம்பு வந்துடும், அடிக்கடி குரங்கு வந்து கடிக்க வந்துடும். அது ஒரு தீவிரமான ஒரு பகுதி கும்பகோணத்தில், ரொம்ப தீவிரமான பகுதியில் எதிர்ப்பின் சக்தியில் அந்த மகன் அந்த பாஸ்டர் ஊழியம் செய்கிறார். கடந்த வருஷத்தில் வியாதியில் மறிக்கும் தருவாய், செத்து போவான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கடவுள் அதிசயமாக உயிரை கொடுத்தார். 37 கருந்தேளம். சொல்ல, அண்ணாச்சி ஒரு தேள் கூட எங்களை கடிக்கல அண்ணாச்சி. சாரசாரையா 37 தேள் அடிக்க வந்துகிட்டே இருந்ததுங்கிற. 4 வருஷத்துக்கு முன்னால மெசேஜில் குரங்க திட்டினாராம். மெசேஜ் முடிஞ்சு வீட்டுக்குள்ள சாப்பிட உட்காந்தாங்க, 4 குரங்கு வீட்டுக்குள்ள வந்துடும் அவரை கடிக்க. ஒரு நாள் மெசேஜில் பாம்பை திட்டினாராம். அடுத்த நாள் பிள்ளையை சுத்திக்கிட்டான் பாம்பு, ஆனால் கடிக்க முடியல. அதுதான் சங்கீதம் 91. ஏன்னா கர்த்தரை நம்புறப்போ, இது நேற்று அவர் எனக்கு ராத்திரி சொன்ன தகவல். ஒருவேளை அவர் அப்படிதான் அந்த கருந்தில் அந்த கிளத்துல இருந்தது, பாம்பு இருந்துச்சு. ஆனால் அவரை என்ன பண்ண முடியல, தொட முடியல. யோசிப்ப பாவம் வந்துச்சு, விட்டுட்டு போயிட்டாரு. ஜெயில் இவ்வளவு கஷ்டம் இருந்ததே, நான் ஏங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்? அந்த அரசனுக்கு நின்றது 7 இளமையான பசுக்கள், 7 வறட்சினால் கடைந்த பசுக்கள், இளமையான பசுக்களை சாப்பிடுது. இதுதான் தீர்க்க தரிசனம். யாராலையும் சொல்ல முடியல. இவரை கூப்பிட்ட பொழுது, உங்கடா என் கடவுளை நீ அடிமையா வச்சிருக்கிறாரு. நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். நான் அப்படித்தான் சொல்லுவேன், கடவுளின் ஜெபத்தையே கேட்கல. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எத்தனை ஆபரேஷன், எவ்வளவு கண்ணீர், இவ்வளவு துன்பம், இவ்வளவு வேதனையில இருக்கேன். எத்தனை பேர் என்னை இழிவா பேசுறாங்க. இதுக்கு மத்தியில நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? இதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா யோசிப்பு ஒரு காலம் அப்படி நினைக்கல. ஆண்டவருடைய சன்னிதானத்துல நினைக்காம போய் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம சொன்னதல்ல ராஜாவாயிட்டார். இப்ப ராஜா ஆயிடுச்சு, வாழ்க்கை சந்தோஷம் வந்தாச்சு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், நல்ல ராஜாவுடைய முத்திர மோதிரம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப சகோதரர்கள் பார்க்குறாங்க. ஆதியா 45:5, நீ அன்னைக்கு வித்து போடலன்னா இன்னைக்கு என்னவா இருக்க மாட்டேன்,
தன்னை நினைக்கிறார். கடவுளுடைய திட்டம் இல்லாமல் இது நடக்கவில்லை. கடவுளுடைய செயல்பாடு கடவுளுடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை. ஆண்டவர் நான் உங்களை பிடித்து கொள்ளணும், அதனால எனக்கு ஆண்டவர் நீங்க பெர்மிட் பண்ணீங்க. அதனால தம்பிங்களே அண்ணங்களே நீங்க என்ன பண்ண வேண்டாம், do not worry about உங்கள் இருதயம் நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா செத்து போனாரு. செத்து போன பிறகு அவங்களோடு பேசுறாரு. 1919 நான் உங்க சகோதரன்டா, உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இதுதான் நன்மை, இதுதான் சத்தியம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காத போயிருக்கானா அவர் சொல்றாரு. மார்க்கு 12:29-30 என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய கர்த்தர் இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அழகா ஒருத்தர் வாட்ஸ்அப்ல சொன்னார், ஒரு மனுஷன் 5 கட்டளைகள் பிடிக்கணும். 5 கட்டளை. 1 வேதத்தின்படி நடக்கணும், அடுத்து சகோதர சிநேகம், அடுத்து சாத்தானை ஜெயிக்கணும், அடுத்து சாட்சியாய் வாழணும், அடுத்து பரம அழைப்பு. ஆண்டவருடைய சட்டத்தின்படி நடக்கிறப்போ சகோதரனை நேசிக்கிறோம், சகோதரனை நேசிக்கிறப்போ சாத்தானை ஜெயிக்கிறோம், சாத்தானை ஜெயிக்கிறப்போ சாட்சியான வாழ்வு, சாட்சியான வாழ்வு வர்றப்போ மகிமையின் வாழ்வு நமக்கு இருக்கு. அதுதான் ஆண்டவர் தரும் வாழ்வு, அதுதான் ஆண்டவர் தரும் வெற்றியின் வாழ்வு. அந்த வெற்றியின் வாழ்வு இப்பதான் வந்திருக்கிற நீங்கள் நானும் இன்னைக்கு இந்த 4 டெக்ஸ்ட் 4 பகுதியும், அதாவது யாத்திராகமம் 15 வாசிக்கிறப்போ கவனிச்சிங்களோ இல்லையோ, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள், சங்கீதம் 37, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள், ஜான் யோவான் 8:31-32 வசனங்களை நம்ம வாசிக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அப்படி வாசிக்கிறப்போ சொல்றார், அவர் and Moses said to the people and see the salvation of God. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதை உன் கண்களினால் காண்பாங்கிறார். நீ சும்மா இருப்ப, யுத்தம் கர்த்தருடையது, அவர் ரட்சிப்பை உன் கண்களினால் பார்ப்பாய். உனக்கு விரோதமா அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. See them again no more the even. உனக்கு விரோதமா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்று பார்க்கிற ஈத்தினை நீ ஒரு காலம் காணும். ஈத்தியன் என்பவன் நமக்கு விரோதியானவன், நமக்கு கொடியேற்றுகிறவன், அவனை ஒரு காலம் காண முடியாதுங்கிறார். எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபித்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமோ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். NMSல சேலம் பகுதியில் அந்தியூர், வீரப்பன் சந்தனக்கட்டை வீரப்பர் இருந்த ஊர் தான் அந்தியூர். கீழே அதுலேருந்து தேவர்மலை, தாமரை குளம். கடந்த நாளில் அதாவது மடம்னு ஒரு ஊரை காட்டினாங்க, பஸ்ஸு கவுந்துட்டு காட்டினாங்க. நாளில் போன வாரத்தில் டிவியில் மடம், தாமரை குளம் அண்டு தேவர்மலை, பர்கூர் 4 கிராமங்கள் போயிருந்தேன். அங்கே ஒரு மிஷனரி கீழே சாப்பிட்லான்னேன். இல்லையா, இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தான் மலையில் வந்துருங்கன்னார். நான் வெயிட் பண்ணுறேன்னார். 5 கிலோமீட்டர் போனோம். ஒரு கையேந்தி பவனில் தோசை வாங்கி கொடுத்தாரு. கையேந்தி பவனில் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் அழுக்கு தான். கிராமத்து மக்கள் அவங்களும் அழுக்கு, தட்டும் அழுக்கு, டேபிளும் அழுக்கு, தரையும் அழுக்கு, டைல்ஸ் இல்லை, மார்பிள்ஸ் இல்லை. சாப்பிடுங்கன்னார். கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டு தான் உட்காந்தேன். ரொம்ப கஷ்டமாக உட்காந்தேன். அப்புறம் அந்த தோசையை கொண்டாந்து போட்டார், சட்னியை போட்டார், சாம்பாரை ஊற்றுனார். கண்ணை மூடிக்கிட்டு உள்ள தள்ளிக்கோன்னு நினச்சேன். 3 தோசை சாப்பிட்றதுல 5 தோசை சாப்பிட்டேன். ஒரு தோசை A to Bல 150 ரூபா கீழே, அங்கே 20 ரூபா. அப்போ 5 தோசை அங்கே என்ன விலை? 750 ரூபா. இங்கே 100 ரூபா தான் கணக்கு மொத்தமே. அவ்வளோ டேஸ்ட்டு, சுத்தமாக இல்லை, ரொம்ப நல்ல டேஸ்ட். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப சொன்னார் இந்த மிஷனரி, இந்த ஊர் நல்ல ஊருங்க, தீவிரவாதிகள் நிறைந்த பகுதி, மாதம் 15 பேர் 50 பேர் தீவிரவாதிகள் ட்ரெயினிங்கு போவாங்க கோயம்புத்தூருக்கு. எப்படி கிறிஸ்தவனை அடிக்கிறது,
ட்ரைனிங் அவங்களுக்கு மாதத்தில் 10 நாள் கொடுப்பாங்க. நல்ல gift கொடுப்பாங்க. அங்கே 10 நாள் நல்ல உணவு, நல்ல ட்ரைனிங். கிறிஸ்தவனை எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். வந்தோடனே 1 வாரம் கண்ட இடத்துல நான் அடிப்பானா. அப்படிப்பட்ட ஊரில் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு முன்ன வந்த ஊழியர் அங்கே தேவர்மலை, அங்கே ஒரு சர்ச்சு, என்எம்எஸ் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் அவரை விரட்டி விட்டாங்க. உயிருக்கு பயம், அடித்து விரட்டிட்டாங்க. அவர் மனைவி கீழே வேலை செய்யுது. நல்லா அழகாக இருக்கும் அந்த அக்கா. அவருடைய துணைவியார் நல்ல சகோதரி, சூப்பர் அன்பான சகோதரி. கடந்த நாளில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ரொம்ப தூரத்துக்கு. அதுக்கு ராத்திரி 25 கிலோமீட்டர் தனியாக ஒரு பெண்ணா 2 வீலரில் காட்டுக்குள்ளே வந்துருச்சு. காட்டு வழியாக வந்துருச்சு. அது வந்தோடைய லக் என்னன்னா, அந்த கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் 20 பேர் தான் இருந்தாங்க. நான் மெசேஜ் முடிச்ச உடனே ஒருத்தர் கொண்டாந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு டொனேஷன். அப்படியே அரண்டுட்டாங்க. 500 ரூபா கட்டு 2 கட்டை தர்றாரு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், எதுக்குப்பா இவர் தந்தாருன்னா, அந்த மிஷனரி வாலியமுகள் காட்டுக்குள்ளே என் மேலே நம்பிக்கை வச்சுங்க வந்திருக்காள், அதுக்காக தான் கொடுக்க சொன்னாங்கிறார். கடவுள் என்னோடு பேசுகிறார். அப்படி அந்த ஊர் ரொம்ப நல்ல ஊருங்க. அவர் அந்த அம்மாவுடைய புருஷனை அடித்து வெட்டிட்டாங்க. அங்கேருந்து கீழே வந்தார், செத்து போனார். நான் வந்தேன். என்னை வந்தோடனே இந்த தீவிரவாதிகள் கூப்பிட்டாங்க. முந்தின நாள் பார்த்தியா அடித்து வெட்டிட்டோம், நீ ஒழுங்காக போயிடு, 2 பிள்ளைங்களை வச்சுருக்க போயிடுனாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு காவல்துறையை கூட்டியாந்து சொன்னாங்க. காவல்துறை சொல்லிச்சு, அப்பா அங்கே இருக்காதவங்க அடிச்சிருவான், மோசமானவன், போயிடுன்னு சொன்னாங்க. நான் காவல்துறையிட்ட கேட்டேன், ஐயா நான் போயிடுறேன், என்எம்எஸ்ல 15,000 ரூபா சம்பளம் தர்றாங்க, நீங்கள் அந்த 15,000 ரூபா தந்துடுறீங்க மாதம், நான் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். போலீஸ்காரர் எனக்கெண்டா வலிப்பு, நீ இருந்தானா செத்தா எனக்கு என்னடான்னு போயிட்டாரு. போன பிறகு ஒரு நாள் ஜன்னல் அடித்து உடைச்சாங்க. ஜன்னல் அடித்து உடைக்கிறப்போ நான் ஜெபம் பண்ணேன். ஒரு மாதத்துல அவன் செத்து போனான். யார்? ஜன்னல் அடித்தவன். பைக்கை அடித்து உடைச்சவனுக்கு கால் உடைஞ்சு போச்சு. ஒரே 2 அங்கே அடித்து உடைச்சிட்டு போனால் அடுத்து கால் உடையுது உடனே. என்ன ஆண்டவர் பெரியவர். நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க நீ வந்து பார்த்து நீ போயிடுறியா இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஏங்க போனோம், நான் போக வேண்டியதுக்கு அர்த்தம் என்னங்க இருக்குது, நான் இவங்களை மதம் மாறுனானா ஞானஸ்தானம் கொடுனா ஒன்றும் சொல்லலையே. படிக்காத பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனேன், அந்த பிள்ளைகளுக்கு நோட்டு புக் கொண்டாந்து கொடுத்தேன். முடியாத மக்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். கைவிடப்பட்ட பெண்களுக்கு அப்பா அம்மா இல்லை, மகன் பிள்ளைகள் இல்லை, புருஷன் இல்லாத பெண்களுக்கு எங்களால் முடிந்த உதவி நாங்கள் செய்கிறோம். ஒருவேளை மதம் மாற்றம் பண்ணுறீங்கன்னு எங்களை வெளியே போன்னு சொல்கிறவன் இவன் இந்த மக்களுக்கு என்ன செய்தான் லிஸ்ட் அவுட் கொடுங்களேன். நான் இந்த மக்களுக்கு இத்தனை நன்மைகள் செய்கிறேன், இந்த நன்மைகள் இப்படி இந்த மக்களை நான் வச்சிருக்கிறேன். இந்த மக்கள் இந்த மக்களுடைய நன்மைக்காக நான் மடம்ங்கிற ஊர் தான் கடைசி ஊர். அதுக்கப்புறம் மலையோடைய பள்ளம், அதுக்கப்புறம் ரோடு கிடையாது. அந்த ஊர் வரை நாங்கள் வந்த பிறகு பஸ் போக வச்சிருக்கிறோம், லெட்டர் எழுதி கவர்மெண்ட்டுக்கு. மக்களுடைய தேவை அந்த ரோட்டை தவிர ஜஸ்ட் ஒரு அடி இறங்கினா யானை நிற்குது, புலி நிற்குது, சிறுத்தை நிற்குது, சீட்டா போயிட்டு நிற்குது. அந்த மக்களுக்கு சேஃப்டி இல்லாத மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் பஸ் கவர்மெண்ட்டை பேசி கூட வச்சிருக்கோம். இந்த மக்களுடைய தேவைகளுக்காக கலெக்டருக்கு லெட்டர் எழுதி, பல முறை லெட்டர் எழுதி கலெக்டர் இத்தனை நன்மைகள் வாங்கி கொடுத்துருக்குறோம். கலெக்டர் என்னைய பார்க்க நேரே வர்றார். ஒரு சாதாரண மிஷனரியை பார்க்க, யாருப்பா நீ லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்க, யாருப்பா நீ என்னைய பார்க்க வர்றாரு. இந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த மக்களுக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை நாங்கள் மதம் மாற்றோம் நீங்கள் சொல்றீங்க, நாங்கள் மதம் மாற்றலை, அவங்களுக்கு உதவி செய்கிற மக்களாக வந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் தான் பெரிய மதம் சொல்லிக்கிட்டு இருக்க, இவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னாராம். அவங்ககிட்ட கேட்க சொன்னாராம். இதுதான் பொல்லாதவரை குறித்து எரிச்சலராதே, தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்யுன்னு சொல்றாரு. நீங்கள் நானும் பிறருக்கு நன்மை செய்யறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம மக்களுக்காக நன்மை செய்யறப்போ நம்ம இவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வர முடியாதுங்க. ஒருவேளை ஒருத்தன் செத்துட்டானா அவன் ரத்தம் சிந்தப்பட்டதால ராமநாதபுரத்துல மிஷனுடைய தலையை வெட்டிட்டாங்க. 2 கிலோமீட்டருக்கு இருக்க மண்ணெல்லாம் இன்னைக்கு ரெட் கலர்ல இருக்கு. அவர் பேர் ஜான் பீட்டோ. அந்த பேர் தான் நம்முடைய ஜான் பீட்டோடைய பேரனுக்கு வைக்கிறார்.
எந்த மிஷனரி விதையாய் விதைக்கப்படுறானோ அங்கு கிறிஸ்தவம் வளர்க்கப்படுகிறது, மக்கள் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. ஒரே ஒரு மிஷனரி தன் உயிரை இழக்கிறப்போ அங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் மாற்றப்படுறாங்க. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய்? உனக்கு விரோதமாய் இன்று காண்கிற ஈத்தினை என்றும் காண மாட்டாய். நீங்கள் சும்மா நிற்பீர்கள். உங்களை கர்த்தர் ரட்சிப்பதை, விடுதலை கொடுப்பதை உங்கள் கண்கள் காணும் என்று யாத்ரா 14:13 சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு காயந்தவரே, காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு காயந்தவரே, ஆத்துமவல்லை நாம் பேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலும் இயேசு போதுமே. ஆம் தகப்பனே, எங்கள் உலக பிரகாரமான எத்தனையோ கட்டுக்கள் மத்தியில் இருக்கிறோம் தகப்பனே. உலகப்புறான வழியில நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். காலையில் ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கப்போ உலக பிரகாரமாய் ஒரு பூசணிக்காய் உடைக்கிறப்ப எங்களுடைய வாழ்வு போதுன்னு ஒரு கிறிஸ்தவ மக்கள் இப்படிப்பட்ட கட்டுக்கள்ல இருக்காங்கப்பா. அந்த பூசணிக்காய் என்ன செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு தெரியல. நீர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கீங்க. அநேகரை மீட்கும் பொருளாய், எல்லோரையும் மீட்கும் பொருளாய் எங்களுடைய தன்மையை தரித்துக் கொள்ளும் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் சிலுவையில் மறிப்பதற்காக ஒப்பு கொடுத்தீங்க. சர்வலோகத்தின் பாவங்களை மீட்டுக் கொள்வதற்காக கொடுத்திருக்கீங்க. அதை மறந்த மக்களாய் இருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட இறங்கி எங்களுக்கு மன்னித்து வாழ்வு கொடுங்க. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? என் வாழ்க்கையில் ஏன் அமைதி இல்லை? எந்தவித அடிப்படை வருமானம் இல்லைப்பா, தேவைகள் நிறையா, கண்ணீரான வாழ்வு. நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் என் வாழ்க்கை இவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கப்பா. எனக்கே விடுதலை இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளப்பா உண்மை நோக்கி பார்க்குறாங்க. எனக்கே விடுதலை கேள்வி கேட்குறாங்கப்பா. அவளோடு பேசுங்கப்பா. அவருடைய லைஃப்பை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, வாழ்வை சொல்லிக் கொடுங்க, குடும்பங்களின் வாழ்வை சொல்லிக் கொடுங்க. ஒரு விசை கூட நீ இதில் கஷ்டம் இருக்கு, நீ மன்னிப்பு கேளு. அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண் இயேசுவின் பாதங்களை தொட்டு கண்ணீரினால் நினைத்து தலைமுடினால் அந்த தலையை காலை தொடச்சி பரிமள தைத்தினால் பூசி முத்தமிட்ட பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தை போன்று சொன்னீங்க. அந்த அற்புதம், அந்த ஹீலிங் எனக்கு அந்த ஆண்டவர் அந்த பாவங்களை முத்தம் செய்து அழுது கொண்டிருக்கிற, அழுது கொள்கிற அந்த மகளுக்காக தகப்பனே நன்றி 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 தகப்பனே. என் வாழ்க்கையில எந்த விதத்திலும் அமைதி இல்லை. சகோதரருக்குள்ள சகோதரிக்குள்ள எந்த விதத்திலும் அமைதி இல்லைப்பா. எல்லாரும் சர்ச்சுக்கு வரோம், எல்லாரும் பாடுறோம் ஆடுறோம், ஆனால் விட்டு கொடுக்குற தன்மை எங்கிட்ட இல்லை. உலக பிரகடனமா என்ன வர்றப்போ காசுங்கிற பயம், காசுங்கிற என்ன வர்றப்போ பணம், உலகத்தின் சொத்துக்கள் என்ன வர்றப்போ விட்டு கொடுக்க முடியலையே எனக்கு, அதனால இவ்வளவு வியாதிய கண்ணீரான வாழ்வு எனக்கு விட்டு கொடுக்க முடியாத விஷயம் விட்டு கொடுங்கன்னு ஜபத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக ஒரு விஷயம் கூட மனமிறங்கப்பா. விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை ஐயா, விட்டு கொடுங்க. நீங்க சொன்னீங்க 1 மைல் தூரத்தை பலமன்னம் பண்ணா 2 மைல் தூரம் நடந்து போய் என்று சொன்னீங்க. நீதி மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்க. ஒரு விஷயம் கூட அப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற மனிதனா, விட்டு கொடுக்கிற பிள்ளையா எனக்கு மாற்றி ஒரு விடுதலை கொடுக்கப்பட்ட பயமுக்காக கூட நன்றி ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விஷயம் கூட தகப்பனே, எத்தனையோ வேதனையின் மத்தியில, துன்பங்கள் மத்தியில பணி செய்கிற இடத்துல உயர்வான வாழ்வு இல்லை, கண்ணீரான வாழ்வுப்பா. அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. என்னை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. இதோ ஒரு பிரசங்கம் பண்ண இவரை எனக்கு தெரியாதா? இவர் எனக்கு தெரியும்.
ஆனா எனக்கு நீர் வாழ்வதில்லை, உண்மை நோக்கி என்ன இல்லப்பா, உண்மை நோக்கி பார்க்கிற அந்த முகத்திற்கு ஒரு அற்புதப்பா, ஒரு அடையாளம் தகப்பனே. வாழ்க்கையில நான் இருக்கணும், வாழ்க்கையில நான் ஒளிந்து போகணும், நான் இருக்க முடியாத சூழ்நிலை, இந்த மகளை வச்சுக்கிட்டு எனக்கு எந்தவித அடிப்படை இல்லாம நான் என் வாழ்க்கையில வாழணும். அந்த மகள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிற அந்த மகளுக்கு ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு அடையாளம், ஒரு அற்புதத்தை கொடுக்கப்பட தயவுக்காக நன்றி. இது சமாதானத்தின் காலம், ரட்சிப்பின் காலம், விடுதலின் காலம். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வாய்த்தன்படி தகப்பனே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் மத்தியில, எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் மத்தியில தகப்பனே, உங்களுடைய பிரசரம் இறங்க வேண்டுமாய், உங்களுடைய விடுதலை இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம். ஒரு அற்புதத்தை தாங்க, ஒரு சாட்சியான வாழ்வை தாங்கப்பா. நீங்க பேசுங்க, நீங்க வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.